Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.3. Solve the following system of linear equations in three variables: 3x minus 2y plus z is equal to 2, 2x plus 3y minus z is equal to 5, x plus y plus z is equal to 6. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சம்முமே என்னென்னா 2 வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் செட்டுன்னு சொல்லிட்டு 3 வேரியபிள்ஸ். ஸோ நம்ம இதை 3 மெத்தட்ஸை பண்ண வேண்டி தரோம். த்ரீ தடவை வந்து ஈக்குவேஷன் போட்டு கரெக்டாக பண்ண வேண்டி தரும். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் ஒய் செட்டுக்கு வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். சால்வ்னாலே இந்த மாதிரி எக்ஸ் ஒய் செட்டு கண்டுபிடிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்பர் போட்டுக்கலாம், 2y + z. ஸோ ஈக்குவேஷன் எழுதி நம்பர் போட்டிங்கன்னா அங்கே ஈக்குவேஷன் என்ன ஞாபகம் இருக்கும். ஸோ 3x - 2y + z வந்து 1, தென் 2x + 3y - z வந்து 5, அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். தென் அடுத்தது x + y + z வந்து 6, அது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுக்க போகிறேன். ஸோ ஆடிங் 1 and 2, ஆடிங் 1 and 2 இல்லை சால்விங் 1 and 2, அது உங்கள் விருப்பம், அது எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ அது ஆட் பண்ணிய மாதிரி தான் இருக்குது. ஸோ 3x - 2y + z is equal to 2, then 2x + 3y - z is equal to 5. ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இந்த ப்ளஸ் z அண்ட் மைனஸ் z ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எதாவது 2 டேர்ம் உள்ளது மட்டும் எடுக்க முடியும். ஸோ இன்னொன்று கேன்சல் பண்ண முடியும். ஸோ எதாவது 2 டேர்ம் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா 5x, இது வந்து மைனஸ் ப்ளஸ். ஸோ டிஃபரன்ஸ் சிம்பிள் சப்ரேட் பண்ணோம். பெரிய நம்பரில் சின்ன நம்பரை சப்ரேட் பண்ணுங்கள். 3 - 2 வந்து 1. ஸோ என்ன சிம்பிள் வரும்னா பெரிய நம்பர் சிம்பிள் தான் வரும். ஸோ ப்ளஸ்ஸு ஒய்ன்னு வரும், ஏன்னா 1y தான். ஸோ 1yனா வெறும் y போட்டாலும் ஒன்றில். ஸோ இந்த இசட் இல்லை, அப்படி இருக்கட்டு. இஸ் ஈக்குவல் டு 2 + 5 7. இது நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது இதை நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இன்னும் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும். நான் என்ன எடுக்க போகிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் மறுபடியும் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிறேன். ஸோ இதில் மொத்தம் 3 வேஸில் எடுக்கலாம். 1 and 2 எடுக்கலாம், இல்லை 2 and 3 எடுக்கலாம், 1 and 3 எடுத்துக்கலாம். ஸோ எது பண்ணாலும் வரும். நான் 2 and 3 எடுத்துக்கிறேன். ஸோ 2 and 3 எடுத்தேன்னா 2x + 3y - z is equal to 5 and x + y + z is equal to 6 உள்ளதை எடுத்திருக்கேன். அப்படி எடுத்தேன்னா இங்கே என்ன ஆகும்னா இந்த -6 மறுபடியும் செட்டு கேன்சல் ஆகிரும். தென் ஆடு தான் ஆகும். ஸோ 3x ப்ளஸ் இங்கே வந்து 3y + y 4y is equal to 11ன்னு கிடைக்குது, ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ இப்போ சால்விங் 4 and 5. நீங்கள் லாஸ்ட்டாக 2 ஈக்குவேஷன் கிடச்சி அதை நீங்கள் 4 and 5 நேம் பண்ணிக்கிட்டு அது நீங்கள் எடுத்தீங்கன்னா 5x + 4y + 5x + y is equal to 7, தென் 3x + 4y வந்து 11ன்னு கிடைக்கும். ஸோ இதில் சம்திங் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணணுன்னா நான் ஒய்யை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒய்யை மல்டிப்ளை பண்ணி இதை நீங்கள் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 4 × 4 பண்ணிக்கிறேன். ஸோ 4 × 4 பண்ணேன்னா 4 × 5x + y is equal to 7 × 4 = 28 வரும். ஸோ 4 × 5 28 + 4y is equal to 28ன்னு கிடைக்கும். இப்போ அதை நீங்கள் இதுவெல்லாம் போடணும். ஸோ 3x + 4y அது கீழே இருக்குது, அப்படி எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே 20x + 4y is equal to 28ன்னு உள்ளதை எழுதிக்கிறேன். இப்போ இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ஆட் தான் ஆகும். ஸோ செப்ரேட் பண்ணணும். ஸோ மைனஸ் ப்ளஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ். ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, மைனஸ் கேன்சல் பண்ணிடும். இது வந்து 20, ஸோ 17 கிடைக்கும். ஸோ இது செப்ரேட் பண்ணிக்கலாம் 17 தான் கிடைக்கும். ஸோ 17x is equal to 17, x வந்து உங்களுக்கு 17/17 ஆயிரும். ஸோ அது 1, x is equal to 1. ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், x மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இதை தூக்கி நீங்கள் எதில் போட்டிங்கன்னா 4 அல்லது 5 தான் பண்ணணும். 1 2 3ல் போட்டால் வராது. ஸோ அது 4 அல்லது 5ல் போடுங்க. ஸோ 4 and 5ல் எது ஈஸினா அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டியூட் x equal to 1 in fourth equation. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னென்னா 5x + y is equal to 7. ஸோ அதுக்கு மேலே x சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 × 1 + y is equal to 7 வரும். ஸோ 5 + y is equal to 7. இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பண்ணிங்கன்னா 7 - 5. ஸோ y is equal to 2 ஆயிரும். அப்போ ஒய்யும் கிடச்சிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ x is equal to 1, y is equal to 2 in நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. x + y + z தான் இருந்து, x + y + z is equal to 6ன்னு இருந்து. ஸோ x + y + z is equal to 6. ஸோ அதுக்கு மேலே x = 1, y = 2 ப்ளஸ் z அப்படியே இருக்கும், is equal to 6. ஸோ இதை டோட்டல் ஆட் பண்ணிங்க 3 + z is equal to 3. ஸோ z is equal to 6 - 3. ஸோ 3 ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும், 6 is equal to 3, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சது x is equal to 1, y is equal to 2 and z is equal to 3ன்னு சொல்லி கிடச்சிட்டு ஆன்சர். அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிட்டு. சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.